ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து ஒரு 14 கொஸ்டின் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதில் நம்ம இன்னும் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்க போகிறோம். ஹோப் நான் முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இல்லை நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா குட்டீஸ்? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவுங்க. அண்ட் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வீடியோ வேணும்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா. நம்ம இங்கிலீஷ்லையுமே வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் யூனிட் 1 இயலுலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இந்த லெசன்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 14 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்குது. அதை முடிச்சு அந்த யூனிட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை சூப்பராக வந்து முடிக்க போகிறோம். ஸோ 15வது கொஸ்டின் என்னென்னு டைரெக்டாக போயிடலாம்ப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரிமாணமற்ற மாறிகள் என்றால் என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து என்ன ரொம்ப நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாறிகள் அண்ட் மாறிலிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு வரும். சரிங்களாப்பா? நீங்கள் ஜஸ்ட்டு முன்னாடி பரிமாணமற்றன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சரை கிடக்குதுன்னு எழுதிடாதீங்க. ஏன்னா மாறிகளா மாறிலிகளா அப்படின்றத ஊத்து பாருங்க. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நிறைய பிள்ளைங்க மார்க்கை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் கொஸ்டினை டீப்பாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். சரிங்களாடா? நான் இப்போ படிக்கும்பொழுதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆமாம், மாறிகள்னு ஒன்று இருக்குது, மாறிலிகள்னு இருக்குது, பரிமாணம்னு ஒன்று இருக்குது, பரிமாணமற்ற அப்படின்னு இருக்குது. அதனால் ஸோ இந்த 6 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன்? பரிமாணமற்ற மாறிகள் என்றால் என்ன? பரிமாணம் அற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை மட்டும் கொண்ட இயற்பியல் அளவுகள் பரிமாணமற்ற மாறிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஒப்படர்த்தி, ஒளிவிலகல் எண், திரிபு. சரிங்களாப்பா? அதாவது பரிமாணமற்று இருக்கும், ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை வந்து அது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன? பரிமாணமற்ற மாறிகள். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. பரிமாணமுள்ள மாறிலிகள் என்றால் என்ன? சொன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிமாணத்தையும் நிலையான மதிப்பையும் பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் பரிமாணமுள்ள மாறிலிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஈர்ப்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி. சரிங்களாப்பா? ரொம்ப டெப்த்தாக படிங்க இந்த கொஸ்டின்ஸை, இல்லைன்ட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து படிங்க இந்த கொஸ்டின்ஸை. அடுத்து 17வது கொஸ்டின். பரிமாணமற்ற மாறிலிகள் என்றால் என்ன? ஒரு மாதிரி ட்விஸ்டடாக வருது இல்லை? படிச்சிடலாம்ப்பா. டோன்ட் லூஸ் ஹோப். அண்ட் வந்து பரிமாணம் அற்று நிலையான மதிப்பை பெற்ற இயற்பியல் அளவுகள் பரிமாணமற்ற மாறிலிகள் எனப்படும். சரிங்களாப்பா? இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எண் பை இ ஆய்லர் எண். சரிங்களாப்பா? அடுத்து 18வது கொஸ்டின். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் பரிமாணங்களும் சமமாகும். இதுவே பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை ஆகும். அதாவது ஒரு சமன்பாடு இருக்குன்னா அதில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பரிமாணங்களும் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து வந்து பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் யாவை? ஃபுல்லாகவே பரிமாணம் இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுதுங்க செல்லா குட்டி. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம அதை டெப்த்தாக படித்தா ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து இதனுடைய பகுப்பாய்வினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 பயன்கள் தான்ப்பா. இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அலகிடு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறைக்கு மாற்ற பயன்படுகிறது. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானதா அல்லது என சோதிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இயற்பியல் அளவு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே இயற்பியல் அளவு என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் படிச்சிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இயற்பியல் அளவு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அலகு முறையில் வந்து அவங்க வந்து அது முறையிட்டிருக்காங்க. சரிங்களா? அலகிட்டிருக்காங்க. ஸோ மற்றொரு அலகு முறைக்கு அது வந்து மாற்ற பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? பரிமாண பகுப்பாய்வு. சரிங்களா? அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட சமன்பாடு, ஒரு சமன்பாடு கொடுக்குறாங்கன்னா அது பரிமாண முறைப்படி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பரிமாண பகுப்பாய்வு தானே பண்ணுறோம், ஆய்வு பண்ணுறோம்.
அப்போ வந்து அந்த சமன்பாடு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அடுத்து வந்து வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை பெற பயன்படுகிறது. வேறு வேறு அலகுகள் இருக்குனாலுமே அதனுடைய தொடர்பினை பெற வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம்ப்பா. வெற்றிகரமாக வந்து நம்ம இந்த யூனிட்டை முடிக்க போகிறோம். டோன்ட் லூஸ் ஹோப். படிச்சிடலாம் வாங்க. ஸோ வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை. ஃபஸ்ட் நம்ம பயன்கள் படித்தோம், அதனுடைய வரம்புகள் என்ன, லிமிட்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்கள் பை இ போன்ற பரிமாணமற்ற மாறிலிகளின் மதிப்பை பெற இயலாது. அப்போ பரிமாணமற்ற மாறிலிகளினுடைய மதிப்பை பெற இயலாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம படிச்சோம்ல பையின்னு சொல்லிட்டு, அதை அப்படியே எழுதிட்டு பரிமாணமற்ற மாறிகளுடைய மதிப்பை இதனால் பெற முடியாது அப்படின்னு எழுதிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, வெக்டர் அளவா இல்லை ஸ்கேலர் அளவா என்ன தீர்மானிக்கிறது. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வெக்டரா ஸ்கேலர் நம்ம ஸ்கூலிங்கில் நிறைய படிச்சிருப்போம். அப்போ வெக்டர் அளவா இல்லை ஸ்கேலர் அளவான்னு சொல்லிட்டு நம்மளால் இதை தீர்மானிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து திரிகோணமிதி, அடுக்குக்குறி, மடக்கை போன்ற சார்புகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளின் தொடர்பினை கண்டறிய இயலாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மூணுத்துக்கும் இருக்க தொடர்பினை நம்மளால் கண்டறிய இயலாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 3க்கும் மேற்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான்ப்பா கொஸ்டின். நம்ம வெற்றிகரமாக வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து இந்த 20 கொஸ்டினையும் ரிப்பீட்டடாக வீட்டில் டைம் இருக்கும் பொழுது படிங்க செல்லா குட்டீஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பேர்டனாக இல்லாமல் முன்னாடி நீங்கள் படித்து வைக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர்.